நான் வந்து இந்த கட்சியில் இணையும் பொழுது நான் எதிர்பார்த்த ஒன்று, இன்னும் சொல்லப்போனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் வருகிறார். ஏன்னா கான்டெம்பரரி கம்பாரிசன் வந்து ரஜினிகாந்த் 2017லேயே நான் அரசியலுக்கு வருவது உறுதினார். கட்சி ஆரம்பார் எல்லாரும் எதிர்பார்த்த கட்சி ஆரம்பிக்கலை. சரி, அமைப்பு ரீதியாக நிறைய வேலைகள் நடக்கும்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. கட்சி ஆரம்பாரா மாட்டாரா அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட தேர்தல் ஒட்டிய நேரத்தில் 4 மாதம் எலெக்ஷன் வச்சுட்டு டிசம்பரில் மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம்னார். 4 மாதத்தில் என்னத்தை மாற்றுவீங்க நீங்கள்? எப்போ கட்சியே ஆரம்பிக்கலை, பேர் கூட வைக்கல. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது டிசம்பர் 3ஆம் தேதிக்கும் 27ஆம் தேதி எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போனதை பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு கான்டெம்பரரி கம்பேரிசன் பார்க்கும்போது விஜய் எனக்கு வந்து உண்மையிலேயே பரவாயில்ல. ரஜினிகாந்த் செய்த தவறை இல்லை அவர் கோட்டை விட்ட இடத்த விஜய் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சிக்கு அரசியலுக்கு வராரு, நிறைய செய்வார், மக்கள்கிட்ட போவார், மக்களை பார்ப்பார், அன்றாட பிரச்சனைகளை கூர்ந்து கவனிப்பார், தேவைப்பட்ட நேரத்தில் அறிக்கைகள் கொடுப்பாரு, போராட்டத்தை முன்னெடுப்பார். விஜய்க்கு ஒரு ஏற்கனவே ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. பட் அரசியலாக எப்படி பண்ணுவாருங்கிறது மக்களுக்கு தெரியாது. ஒரு ரசிகர் படை இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது, அதெல்லாம் ஓட்ஸாக கன்வெர்ட் பண்ணுற நிறைய வேலை செய்வார். அப்படிங்கிற முழு எதிர்பார்ப்பு ஒரு பக்கம். பேச்சுவார்த்தைகள் நான் முதலாக நான் வந்து 2023 நவம்பர் 8ஆம் தேதி, ஏன்னா அது டிமானிட்டேஷன் டே. நான் வந்து இந்திய மக்களுக்கு தான் அது வந்து மோசமான நாள், எனக்கே அது மோசமான நாள்னு கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுது எனக்கு. அந்த டிமானிட்டேஷன் தான் ஜான் ஆரோக்கியசாமி சந்திச்சு அவர் இதே நான் இப்போ என்ன எதிர்பார்த்தேன் அதெல்லாம் சொன்னார். அவரை நீங்கள் சந்திக்கும் போது சொன்னார். நான் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, அவர் என்கிட்ட ஒரு வெளிப்படையாக சொன்னது, பிரதர் அவர் வேலை செய்ய போகிறார் பிரதர். 2021 அவர் வரதாக இருந்துச்சு, ரஜினிகாந்த் சார் வரதாக இருந்த காரணத்தினால வேணான்ட்டு அவர் பின்வாங்கினார். 2021 ஒரு அரசியல் ஆசை இருக்குது பிரதர், ரொம்ப வருஷமாக அரசியல் ஆசை இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் லாங் டேர்ம் பிளானிங்கில் வராது பிரதர். நான் பேக் எண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு நான் இது முழுமையாக நம்பினேன். ஓகே, இது சொன்னது முழுமையாக நம்பினேன். நான் 2 கேள்வி கேட்டேன். யார் பேக் பண்ணுறாங்கன்னு? யாரும் பேக் பண்ணல. வேலை செய்வார், நல்லா வேலை செய்வார், கடுமையாக வேலை செய்ய போகிறார். நான் அவர் வந்து அவ்வளோ தூரம் அவரை நான் தயார்படுத்தி வச்சுருக்கேன். சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி தான் இந்த 2 வருஷத்தில் விஜய் இதெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்னு நான் ஒரு பெரிய கனவுல இருந்தேன்.